ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கீர்த்தனா லேர்னிங் மேக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ பெரிய ஸ்கொயர் வேல்யூ, அது 4 டிஜிட்டாக இருக்கலாம், 3 டிஜிட்டாக இருக்கலாம், 5 டிஜிட்டாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் வித்தின் 5 செகண்டில் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட்னா லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்க்கு பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபார்முலா. என்னென்னா ஏ ஸ்கொயர், அடுத்து ஸ்டெப் 2 என்னென்னா ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணி, ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் தேர்டு ஸ்டெப்பு பி ஸ்கொயர். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு ஃபார்முலா பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொடுத்துருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம்? ஏ ஸ்கொயர், அப்போ 7 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 49. ஸ்டெப் 2 என்ன? 2 இன்ட்டு ஏபியும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாமா? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. தேர்ட் ஸ்டெப் என்ன? பி ஸ்கொயர். பின்ற இடத்துல என்ன இருக்குது? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போது 49, இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 7 14 இன்ட்டு 2 28. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, அவ்வளோதாங்க. இது என்ன ஃபஸ்ட் டைம் போடுறப்ப இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு டேரெக்டாக இந்த ஸ்டெப் போட்டுடலாம். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாதானே நம்மளுக்கு ஈஸியாக வரும், ஆமாம் தானே? இப்போ இது எப்படி எழுதலான்னா, ஜஸ்ட் 49 28 இதை எழுதக்குள்ளே 2 டிஜிட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா டபுள் டிஜிட்டாக இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையும் ஆட் பண்ணணும், இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அப்படியே லைனாக இங்கேருந்து எழுதிட்டு போங்க, ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதுங்க. 4, இது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 + 0 8. 2ஐ 9 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்படியே இந்த முன்னாடி 49 கூட ஆட் பண்ணிடுங்க. அப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 49 + 2 51. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ 25 ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். சிம்பிள், ஒன்றுக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன? ஏ, இது பி. ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். 2ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. செகண்ட் என்ன? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஆர் ஏ இன்ட்டு பி இன்ட்டு 2. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி அதை 2ஆல் பெருக்கணும். அதானே நம்மளுக்கு ஃபார்முலா. என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 2 இன்ட்டு 5 10. 10 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 20. டேரெக்டாக 20 போட்டுருங்க. அடுத்து 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணும்? இதையும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். வேலை முடிஞ்சு. அப்படியே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதுங்க பார்ப்போம். 5 2 0 ஆட் பண்ணால் 2, 2ஐயும் 6, 4ஐயும் ஆட் பண்ணால் 6. அவ்வளோதாங்க. புரிஞ்சிடுச்சா? ரொம்ப ஈஸி தான். அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ 85ன்ற ஒரு பிக் நம்பருக்கு கண்டுபிடிக்கலாமா? 85க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் எழுதிக்கணுமா? அப்போ 8ன்றது தான் ஏ, 5ன்றது தான் பி. 8ஓட ஸ்கொயர் என்ன? 64. இப்போ இது ரெண்டத்தையும் பெருக்கி அதை 2ஆல் பெருக்கணும், அதான செகண்ட் ஸ்டெப்பு. 8 இன்ட்டு 5 என்ன கிடைக்கும்? 40. 40 இன்ட்டு 2 80. அடுத்து 5 பின்ற இடத்துல என்ன இருக்குது? 5. அப்போ பி ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பிளேஸில் இருக்கிறத ஆட் பண்ண போகிறோம், இதையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணக்குள்ளே மொத்தமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, இதையுமே ஆட் பண்ணலாம். என்ன கிடைக்குன்னா 12ன்றது கிடைக்கும். அந்த ஒன்றை மறுபடியும் இப்போ இது ஆட் பண்ணால் 12 கிடைக்குமா? 2 மட்டும் இங்கே எழுதிட்டு இந்த 1 மறுபடியும் இது கூட ஆட் பண்ணணும். அதுக்கு பதிலாக 2 டிஜிட்டில் போடக்குள்ள டேரெக்டாக ஃபுல் நம்பர் கூடயுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதலாமா? 5 2 0 ஆட் பண்ணால் 2, 8 64 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 72. ஓகே தானே? புரியுதுங்களா? அடுத்து ஃபோர்த்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ 86ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? 86க்கு நீங்களே போடுங்க பார்ப்போம். 86 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? 8ஓட ஸ்கொயர் என்ன? 64. 8 இன்ட்டு 6 என்ன கிடைக்கும்? 48. 48 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 96. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும், அதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன? 6 ஸ்கொயர் 36. இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆட் இதுவும்
ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 6, 3 6 ஆட் பண்ணால் 9, 9 64 ஆட் பண்ணால் 73. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் 2 டிஜிட்டில் எப்படி வித்தின் 5 செகண்டில் நம்ம ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஈஸியான ட்ரிக்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 நம்பர் கொடுத்தா அதுக்கான ஸ்கொயர் வேல்யூ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். 2 டிஜிட்டில் நான் 2 சம் கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். 72, 83. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு அட்டாச் பண்ணி கொடுங்க. இப்போ 3 டிஜிட் நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எப்படி வித்தின் 5 செகண்டில் நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி 2 டிஜிட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் எவ்வளோ பெரிய டிஜிட் கொடுத்தாலும் சேம் ஃபார்முலா. இதான் யூனிவர்சல் ஃபார்முலா. இதை போட்டு 5 செகண்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான 3 டிஜிட் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். 3 டிஜிட்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 104 ஸ்கொயர். இதை பார்க்கலாமா? இப்போ 2 டிஜிட்டாக இப்போ 14ன்னு இருந்ததுன்னா இதை ஏ இதை பின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போது இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, ஏ பின்னு எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்கிறத ஏனும் லாஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறத பின்னும் வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலுமே இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட். ஓகேங்களா? அப்போது இப்போ இதை எப்படி எழுதலாம் இந்த ஃபார்முலாவில்? 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 100. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். எப்படி? 10 × 4 × 2. 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16. இப்போது டேரெக்டாக உங்களுக்கு 10 ஸ்கொயர் 100ன்னு தெரியல. இப்போ 10ன்றதுனால டேரெக்டாக நம்ம 100ன்னு போட்டோம். ஒருவேளை வேறு ஏதாவது இங்கே 96 இல்லை 12 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சேம் ஃபார்முலா இதை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை இங்கே போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் போடுறப்ப தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ரிப்பீட்டடாக போடக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 10ன்றதுக்கே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது என்ன வரும்? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ஏவா 1 ஸ்கொயர். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0. 0 கூட 2 எனிதிங் 0 ஈக்குவல் டு 0. 0 வருமா? அடுத்து 0 ஸ்கொயர் 0. ஜஸ்ட் அதை அப்படியே எழுதிக்கணும். 0 0ன்னு இருக்கிறதுனால ஆன்சர் 100. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த வேல்யூவை இந்த இடத்துல போட்டுக்கலாம். அந்த மாதிரி இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 100 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 10 × 4 40. 40 × 2 80. அப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? 80. 16 எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் ஆட் பண்ண போகிறோம். இதையும் ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆன்சர் வரும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது என்ன? 6. இதையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1. அடுத்து 8 100 ஆட் பண்ண என்ன வரும்? 108. அவ்வளோதாங்க ஆன்சர். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு தானே? அடுத்து வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலுமே இதான் உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸு. இப்போ 152னா இது எப்படி எழுதலாம்? 15 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 15 × 2 என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும் ஏபின்னு. 15 × 2 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 30. 30 × 2 60. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. இப்போது இந்த 15 ஸ்கொயருக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் 2 × இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அது 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 5. 5 × 2 10. 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. இது எப்படி எழுதலாம்? இதையும் ஆட் பண்ணும். இதையும் ஆட் பண்ணும். 5 2 225 தான் ஆன்சர். புரிஞ்சிச்சு தானே? இப்போ இந்த இடத்துல 225 60 4ன்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும். இதை எழுதக்குள்ளே எப்பயுமே 2 டிஜிட்டாக இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஜஸ்ட் 0 ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி. அவ்வளோதான். பின்னாடி ஆட் பண்ணால் வேல்யூ மாறும். முன்னாடி தான் எப்பயுமே ஆட் பண்ணிக்கணும். 0 ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், இதையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 4 0 6 225 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? புரிஞ்சிச்சு தானே உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் இப்படி ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ 215 எடுத்துக்கலாம். 250க்கு எப்படி போடுவோம்? 25 ஸ்கொயர்
25ஐயும் 0வையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? மல்டிபிள் பண்ணால் 0 தான் கிடைக்கும். 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 25 ஸ்கொயரோட வேல்யூ மட்டும்தான். 25 ஸ்கொயருக்கு எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 10, 10 × 2 20. 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. ஸோ இதையும் ஆட் பண்ணும் போது இதையும் ஆட் பண்ணலாம். 4, 20, 25ன்னு இருந்துச்சுன்னா இதையும் ஆட் 5, 2 × 0, 0, 2 0 0வும் ஆட் பண்ணக்குள்ளே 2 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணும். 6 4ம் 2வும் ஆட் பண்ணால் 6. ஸோ 625 தான் 25ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 625 0 0 0 0 இருந்துச்சுன்னா டேரெக்டாக அப்படியே 0 0ன்னு போட்டு எழுதிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ சில எக்ஸாம்பிள் சம் வந்து நான் கொடுக்குறேன். அதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு காட்டுங்க. நான் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, 3 டிஜிட்டில் 131க்கு ஃபைன் பண்ணி சொல்லுங்கள். 625க்கு என்னன்னு வருதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4 டிஜிட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கும் சேம் ப்ராப்ளம் தான். 2 டிஜிட்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ, 3 டிஜிட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் பார்த்தோமோ, இதுக்கும் சேம் தான். ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும். ஸ்டெப் 2லையும் ஸ்டெப் 3லையும் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 4 டிஜிட்டாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். 1005 ஸ்கொயர் இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா 3 வேல்யூ சிங்கிள் வேல்யூ. இப்போ 25ன்னு இருந்ததுன்னா இதை ஏபின்னு பிரித்து எழுதிடுவோம். அடுத்து இப்போ 205ன்னு கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஏ, இது ஒன்று மட்டும் ஏன்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதணும். இப்போ 4 டிஜிட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஏ, செகண்ட் 2 நம்பர் பின்னு வச்சுக்கணும். அவ்வளோதான். இது ஒன்று மட்டும்தான் சேஞ்சஸ். மற்றபடி 2 டிஜிட்டுக்கு என்னவோ 3 டிஜிட்டுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ சேம் ரூல்ஸ் தான். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர், 2 × 10 × 0.5. பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 0.5 ஸ்கொயர். 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 100. ஒருவேளை 10 ஸ்கொயருக்கு இல்லை வேறு ஏதாவது 72 ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு 2 டிஜிட்டுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டேரெக்டாக ஆன்சர் தனியாக கண்டுபிடிச்சி இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ 2 × 10 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20. 20 × 5 மல்டிபிள் பண்ணால் 100. 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்னென்னா இந்த செகண்டு ஸ்டெப்பையும் தேர்டு ஸ்டெப்பையும் 4 டிஜிட்டாக எழுதணும். 4 டிஜிட்னா பின்னாடி 0 ஆட் பண்ணக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும்? பிஃபோராக நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 0 1 0 0 இதை எப்படி எழுதலாம்? 0 0 2 5ன்னு எழுதலாமா? ஜஸ்ட் இதில் நம்ம ஆன்சரை என்ன பண்ணணும்னா இந்த 2 டிஜிட்டு இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? யூனிட் பிளேஸ்லேருந்து எழுதுனா இங்கே 25 இருக்கா? அப்படி எழுதிக்கலாமா? 25 0 0 0 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 0 தான் கிடைக்கும். அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே 0 0 0 1ன்னு இருக்கா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? 0 1ன்றது வந்துடும். முன்னாடி இருக்க 1 அப்படியே போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியாக போடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக ஆகிடும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ 1 2 1 5ன்னு இருந்ததுன்னா இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 2 2 டிஜிட்டாக பிரிச்சுக்கணும். 12 ஸ்கொயர், 2 × 12 × 15 15 ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? நம்ம சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் இந்த 2 டிஜிட்டுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா? இப்போ 12 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே ஃபார்முலாவில் போட்டோம்னா இது ஏ இது பி. ஃபஸ்ட்டு இதுன்றது ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை 2ஆல் பெருக்கணும். அதுதானே ஸ்டெப் 2. 1 × 2 2, 2 × 2 4. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? அதாவது பீன்ற பிளேஸில் என்ன இருக்குது? 2. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. இப்போ 1 4 4. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே 1 டிஜிட்டாக சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா அப்படியே டைரெக்டாக எழுதலாம். டபுள் டிஜிட்டாக இருந்ததுன்னா இப்படி ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். இப்போ 144 கிடச்சிருச்சா? அதை இங்கே போட்டுருங்க. 144 எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப் போட்டு அது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. 2 × 12 என்ன கிடைக்கும்? 24. 24 × 15 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
360ன்றது கிடைக்கும். 15 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இதே மாதிரியே போட்டுடலாம். இப்போ 15க்கு என்ன போடலாம்? 1 2 இன்ட்டு 5 1 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. இது எப்படி எழுதலாம்? 5 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இதையும் ஆட் பண்ணோம்னா 2, இதையும் ஆட் பண்ணோம்னா 2, அவ்வளோதான். 225ன்றது கிடச்சிருச்சா? அப்படியே போட்டுருங்க. 225. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஸ்டெப் 2ஐயும் ஸ்டெப் 3ஐயும் 4 டிஜிட்டாக எழுத சொன்னேன். 0360 225ன்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஜஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணணும். இதையும் ஆட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 25 அப்படியே எழுதிக்கலாம். 60ஐயும் 02ஐயும் என்ன ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 62ன்றது கிடைக்கும். 44ஐயும் 03ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 47ன்றது கிடைக்கும். முன்னாடி இருக்கிற ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாமா? தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 4 டிஜிட்டில் 5012 ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா எப்படி போடலான்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 வேல்யூவாக செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்க போகிறோம். இது ஏ, இது பியோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம்? 50 ஸ்கொயர் 2 இன்ட்டு 50 இன்ட்டு 12 ஸ்கொயர்னு தானே எழுத போகிறோம் ஃபார்முலா படி. ஸோ 50 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பி செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர்ன்றது 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0, அதை 2 கூட மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். பியோட வேல்யூ 0, அது ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் 2500. டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாமா? 2 இன்ட்டு 50ஐ மல்டிபிள் பண்ணால் 100, 100 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1200ன்றது கிடைக்கும். ஸோ 12 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? 12 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்ற வேல்யூ என்ன? 1 ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணாலும் 1 தான். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2, அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணக்குள்ள 4. ஸோ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 அப்படியே எழுதிக்கலாம். சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா டேரெக்டாக எழுதிடலாம். ஓகேங்களா? அப்போ 144ன்றது கிடைக்கும். நான் 4 டிஜிட்டில் என்ன சொன்னேன்? ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3ஐ 4 டிஜிட்டாக இருக்கிற மாதிரி எழுதணும்னு. 2500. இது ஆல்ரெடி 4 டிஜிட் அப்படியே எழுதிக்கலாம். இதில் முன்னாடி ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணி 144ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? இதையும் ஆட் பண்ணும். 44 அப்படியே எழுதிடலாம். யூனிட் பிளேஸில் இருந்து 01ஐயும் 00ஐயும் ஆட் பண்ணால் 01, 12ஐயும் 00ஐயும் ஆட் பண்ணால் 12, 25ஐ அப்படியே போட்டுருங்க. இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் 2 ப்ராப்ளம் கொடுக்குறேன். அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.